ஹலோ கோடர்ஸ், வெல்கம் டு த வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் ஃபயர்பேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் கோட் செட்டப் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபயர்பேஸ்னா உங்களுக்கு வர ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஃபயர்பேஸ்? வாட் இஸ் ஃபயர்பேஸ்ங்கிறதுக்கு ஆன்சர், இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் தட் ஹெல்ப்ஸ் டு பில்ட், இம்ப்ரூவ் அண்ட் க்ரோ யுவர் ஆப். அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரண்ட் end வந்து டெவலப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பேக் end தேவை, ஒரு டேட்டா பேஸ் தேவை, இல்லை வெப் சர்வீஸ் வந்து தேவை. ஓகே, ஒன்ஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி முடிச்ச உடனே அதை நம்ம டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஒரு ஹோஸ்ட் தேவை. ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் வந்து மார்க்கெட் போன உடனே நீங்கள் அடுத்து வந்து அதோட டேட்டா கலெக்ட் பண்ணுவீங்க, அனாலிட்டிக்ஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு டூல் தேவை. இது எல்லாத்தையுமே சேர்த்து நமக்கு தர்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஃபயர்பேஸ். ஓகே, ஃபயர்பேஸில் இது எல்லாமே வந்து இன்டகிரேட்டடாக இருக்குது. ஃபயர்பேஸ் வந்து இட் இஸ் ஹோஸ்டட் இன் கிளவுட். ஸோ உங்களுக்கு கிளவுட்னா என்னன்னு தெரியும். இன்கேஸ் யாருக்காவது கிளவுட்னா என்ன அப்படின்னு ஐடியாலாம் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட ஒரு லோக்கல் சிஸ்டமில் நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தேவையான டேட்டாலாம் அதில் என்டர் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து அது உங்களோட லோக்கல் லேப்டாப்பில் இல்லை உங்கள் சிஸ்டமில் வந்து இருக்குது. இப்போது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்போ லேப்டாப்பை வெளியே கொண்டு போகிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் உங்கள் லேப்டாப் உங்கள் கையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து நீங்கள் அதை அக்சஸ் பண்ணுற டேட்டா அக்சஸ் பண்ணுற உங்கள் எக்ஸல் ஷீட் அக்சஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்ல. சில நேரம் உங்களுக்கு அக்சஸே பண்ண முடியாது. அதே தான், இது இன்கேஸ் வந்து உங்கள் லேப்டாப் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியாது. இது இது வந்து எப்படின்னா நம்ம லோக்கலாக வச்சிருக்கிறது அது வந்து லோக்கல் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். லோக்கல் சர்வரில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ இது கிளவுடை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு அதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா, அதே எக்ஸல் ஷீட்டை நீங்கள் வந்து கூகுள் ஷீட்ஸில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்கேஸ் ஈவன் உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதில் வந்து உங்கள் லேப்டாப் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் மொபைல் வழியாக ஆக்சஸ் பண்ண முடியும். மற்ற அவென்யூஸ் வழியாகவும் அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து கிளவுடோட மேஜர் அட்வான்டேஜ். உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து கிளவுட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். வேறு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப வந்து கிளவுட் வந்து இம்பாக்ட் பண்ணாது. கிளவுட்ன்றது ஒரு ஆக்சுவலாக ஒரு ப்ராடர் டாபிக். நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். இப்போ ஃபயர்பேஸும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளவுட் சர்வீஸ் தான். இந்த கிளவுட் இப்போ கிளவுடுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதை மேனேஜ் பண்ணுறது யார்? உங்களுக்கு வந்து அஷ்யூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏடபிள்யூஎஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி நம்ம ஃபயர்பேஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து கூகுள். ஓகே, கூகுள் தான் வந்து நம்ம இந்த கிளவுட் சர்வீசஸ் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபயர்பேஸில் இருக்க ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபயர்பேஸ்ன்றது இட்ஸ் ஒரு பிளாட்ஃபார்ம். ஆல்ரெடி பார்த்தா அது ஒரு பிளாட்ஃபார்ம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம ஒரு அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டிப்ளாய் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே வந்து அதில் இருக்குது. இப்போ பாருங்கள், ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டா பேஸ் தேவை, ரிமோட் கான்ஃபிக், எக்ஸ்டென்ஷன், ஆத்தென்டிகேஷன், இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் வந்து ஃபயர்பேஸ் நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மாதிரி நெக்ஸ்ட் ரிலீஸ் அண்ட் மானிட்டர்னா ஒன்ஸ் நம்ம அப்ளிகேஷனை டெவலப் பண்ணோன்னே அதை டிப்ளாய் பண்ணுவோம்ல. ஸோ டிப்ளாய் பண்ணும்போது உங்களுக்கு அனாலிட்டிக்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து டெஸ்ட்டில் ரிமோட் கான்ஃபிக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் வெப் அப்ளிகேஷனுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்னா ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் மார்க்கெட் போன உடனே அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து பார்ப்போம்ல. அதுக்காக வந்து கிளவுட் மெசேஜிங், டைனமிக் லிங்க்ஸ், இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து ஃபயர்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட், அது ஒரு டெவலப்பராக இப்போ இது வந்து ரொம்ப முக்கியம். என்னன்னா நோ மிடில்வேர் ரெக்வயர்டு. இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் பாருங்க, இந்த டயக்ராமில் இப்போ நம்ம கிளைண்ட் ஆப்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸோ யூஐயில் ஒரு ஆப் இருக்கும், நம்ம ஃப்ரண்ட் பேக் எண்ட் வந்து இருக்கும். ஓகே, பேக் எண்டில் வந்து ஒரு டேட்டா பேஸோ இல்லை சர்வரோ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஃப்ரண்ட் எண்டும் இதுவும் பேக் எண்டும் டேரெக்டாக வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. அது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம வெப் சர்வீஸ் வந்து எழுதியிருப்போம். உங்களுக்கு தெரியும், ரெஸ்ட்டில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ புட்டு இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, போஸ்ட், கெட், இதெல்லாம் இந்த ஹெச்டிடிபி மெத்தட்ஸ் மூலமாக வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் சீரீஸில் ஒரு அப்ளிகேஷன் பண்ணியிருந்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஸ் ஹோல்டர் ஜேசான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரெஸ்ட் ஏபிஐ இருக்கா, கிளைண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தோம் டேட்டா புல் பண்ணுறதுக்கு. ஸோ ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஃபயர்பேஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நமக்கு வந்து ஒரு எஸ்டிகே கொடுத்துருப்பாங்க. எஸ்டிகேனா ஒன்றும் இல்லை, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்னு. அதை வச்சு நம்ம டெவலப் பண்ணுவோம். டெவலப் பண்ணுறப்போ என்னன்னா டேரெக்டாகவே வந்து டேட்டா பேஸோ இதோ டேரெக்டாகவே ஆக்சஸ் பண்ணுவோம். மிடில் லேயரே நமக்கு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டம்ஸில் ஏதோ .NETலையோ பைத்தான்லையோ பிஹெச்பி இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு மிடில் லேயர் வந்து இருக்கும். இங்கே வந்து அதே தேவை கிடையாது. உங்கள் ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, டேட்டா இருக்கு, டேட்டாவும் ஃப்ரண்ட் எண்டும் டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணும். பட் எல்லா மாதிரி ஆப்ஸ்க்கும் இந்த ஆர்கிடெக்சர் வந்து ஹெல்ப் பண்ணாது. பட் மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப லைட் வெயிட் ஆர்கிடெக்சர். ஸோ டேரெக்டாக வந்து ஆப்ஸ் வந்து பேக் எண்டோட கம்யூனிகேட் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்னொரு அட்வான்டேஜ் ஃபயர்பேஸில் என்னன்னா, இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் நம்ம இங்கே பேசுகிறோம்ல, இங்கே ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்லாம் சர்வர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ இதெல்லாம் வந்து ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் மாடலில் இருக்கும். ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்னு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து எப்போ நம்ம ஆப் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுதோ,
எப்போ நீங்க ஏபிஐ ரெக்வஸ்ட் அனுப்புறீங்களோ அப்போ மட்டும் தான் ரெஸ்பான்ஸ் வரும். டைரக்டா வந்து வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு தெரியும்னா, நீங்க டிக்கெட் புக்கிங்ஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிக்கெட் புக்கிங்ஸ்ல உங்களுக்கு வந்து டைரக்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஐஆர்சிடிசிலே வந்து டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க. நீங்க புக் பண்ண போறப்போ 70 ஆர் 100 டிக்கெட்ஸ் வந்து அது காமிக்கும். நீங்க போய் புக் பண்ணிட்டு பேமெண்ட் பேஜ் போறப்போ வந்து உங்க பேமெண்ட் வந்து ஃபெயில் ஆகும். கேட்டா பார்த்தா வந்து அதுல வந்து சீட்ஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு வந்து சொல்லும். இது வந்து ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் மாடல். ஏன்னா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க லோட் பண்ணப்போ 70 சீட்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க உங்க பேமெண்ட்ட முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஃபைனல் ஸ்டெப்ல போய் தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே சீட் வந்து இதாயிடுச்சுன்னு உங்க சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து எரர் மெசேஜ் வந்து காமிக்கும். இதே இது சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வந்து இது வந்து இப்போ நம்ம பேசுனது இந்த ஐஆர்சிடிசி மாடல் வந்து ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் மாடல். இதே இது இப்போ ஃபயர்பேஸ் எடுத்தீங்கன்னா இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம டிவைசஸ் எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் இன்ஸ்டெட் ஆஃப் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் நம்ம ரெக்வஸ்ட் அனுப்பி ரெஸ்பான்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தோம்னா என்ன ஆகும்னா, இப்போ அங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே சொன்ன அதே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 70 சீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து 1 குறைஞ்சா கூட உடனே உங்க யூஐல வந்து அப்டேட் ஆகும். வந்து 69 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆயிடும். ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு என்னன்னா லைவ் டேட்டா வந்து எப்பயுமே கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம ரெக்வஸ்ட் அனுப்பவும் தேவையில்ல. அது சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கனால உங்க லைவ் டேட்டா வந்து எப்பயுமே பாஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். நம்ம ஃபயர்பேஸ்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் ஃபயர்பேஸ் எடுத்துட்டீங்கன்னா. இப்போ பாருங்க, இது 2ம் வந்து அஸ் அ டெவலப்பரா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நோ மிடில்வேர் ரெக்வயர்ட். இங்க வந்து மிடில்வேர் வந்து தேவையே இல்ல. அது மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த சீரிஸ்க்காக நான் கோட் வந்து இந்த GitHub URL வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் இந்த லிங்க்க வந்து கமெண்ட்ஸ்ல ஆட் பண்றேன். நீங்க அங்க இருந்து லிங்க் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் சீரிஸ்ல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி ரெஸ்ட் API வச்சு அத டெவலப் பண்ணியிருந்தோம். பட் இங்க வந்து Firebase வந்து யூஸ் பண்ண போறோம். நம்ம இப்ப பார்த்த மாரி இது சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். ஸோ நம்ம ரெஸ்ட் APIஸ்க்கான கோட் எதுவும் தேவையில்ல. ஸோ நான் UI மட்டும் வச்சுட்டு இது ரிலேட்டடான கோடு ரெஸ்ட் APIஸ் ரிலேட்டடான கோட்லாம் கிளீன் அப் பண்ணிட்டு இங்க வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க மாஸ்டர்ல போய் இப்ப நீங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க, ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரை பண்ண போறீங்கன்னா, நீங்க வந்து மாஸ்டர்ல இருந்து கோட வந்து இங்க போயிட்டு டவுன்லோட் ஜிப் அப்படின்னு குடுத்துக்கோங்க. டவுன்லோட் ஜிப் குடுத்தீங்கன்னா, கோட் வந்து டவுன்லோட் ஆகும். அத அன்சிப் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணணும், அந்த அந்த டைரக்டரிக்குள்ள போயிட்டு npm இன்ஸ்டால் வந்து ரன் பண்ணணும். ஸோ எல்லா டிபெண்டன்சிஸ் எல்லாமே ஆட் ஆயிடும். அதுல ஒரு மிஸ்ஸிங் டிபெண்டன்சி ரவுட்டர் டாம். ஸோ இந்த கமாண்ட் நெக்ஸ்ட் ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணிட்டா ரவுட்டர் டாம் வந்து ரியாக்ட் ரவுட்டர் டாம் ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் நீங்க npm ஸ்டார்ட் குடுத்தீங்கன்னா, கோட் வந்து கம்பைல் ஆகும். ஓகே. ஸோ ஓகே. நம்ம இப்போ வந்து இப்போ இதெல்லாம் முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு கோட் வந்து இந்த கோட் பேஸ் தான் வந்து இருக்கும். நீங்க அத ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து லோட் ஆகும் இப்போதைக்கு. ஓகே. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஏற்கனவே ரெஸ்ட் API இருந்துச்சு. அத ரிமூவ் பண்ணிட்டு இப்போதைக்கு டம்மி டேட்டா ஒரு 5 போஸ்ட் மட்டும் இருக்க மாதிரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்க நீங்க ப்ரீவியஸ் சீரிஸ் வந்து ட்ரை பண்ணல. இப்போ இந்த கோட் வந்து யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ கோட் ஃப்ளோ வந்து ஆப்வியஸா index.jsலேருந்து ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா வந்து இது எடுத்தோனே நம்ம தீம் கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன்ல நம்ம குளோபல் ஸ்டேட் செட் பண்றதுக்காக அது வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம தீம் சேஞ்ச் ஆகுறதுக்கு அந்த கோட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்க போயிட்டு இது தீம் கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர் இருக்கு. ஸோ கரஸ்பாண்டிங் கான்டெக்ஸ்ட் வந்து எங்க இருக்குன்னா, கான்டெக்ஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுக்குள்ள நம்ம கான்டெக்ஸ்ட் வந்து எழுதியிருக்கோம். இங்க வந்து குளோபல் ஸ்டேட் வந்து செட் பண்ணியிருக்கோம். குளோபல் ஸ்டேட் செட் பண்ணிட்டு அதுல வந்து தீம் வந்து லைட், டார்க் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணிட்டு த்ரூ அவுட் அப்ளிகேஷன் வந்து செட் பண்றோம். இன் கேஸ் இது உங்களுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா, அந்த நம்ம ஓல்ட் சீரிஸ்ல எப்படி வந்து குளோபல் ஸ்டேட் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோஸ் இருக்கு. அது 2ம் பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கமிங் பேக் டு index.js. ஸோ இங்க இருந்து ஆப்க்குள்ள போகுது. ஆப் காம்பனன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆப் காம்பனன்ட்ல பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ரவுட்டர் டாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஒரு டிபெண்டன்சி தான் இருக்கு. package.json வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் வந்து இது ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ரியாக்ட் ரவுட்டர் டாம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ pap.jsல போனீங்கன்னா, அது வச்சுட்டு நம்ம ப்ரௌசர் ரவுட்டர் இங்க வந்து ரவுட் செட் பண்ணியிருக்கோம். ரவுட் செட் பண்ணிட்டு அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் வந்து நேவ் பார் அப்படின்னு சொல்லி இருக்கு. நேவ் பார் இஸ் நத்திங் பட் அங்க நேவிகேஷன் பார் வந்து செட் பண்ணியிருக்கோம். அந்த கோட் வந்து இந்த நேவிகேஷன் பார்ன்ற இந்த காம்பனன்ட்குள்ள இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கு. ஓகே. ஸோ கமிங் பேக் டு app.js. அடுத்து பார்த்தீங்கன்னா, தீம் ஸ்விட்ச் இந்த காம்பனன்ட் வந்து நத்திங் பட் இங்க ஒரு ஸ்விட்ச் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல, தீம் சேஞ்ச்க்கு அந்த இதுதான். இதுவும் பார்த்தீங்கன்னா, காம்பனன்ட்குள்ள ஸ்விட்ச்ன்ற ஃபோல்டருக்குள்ள இது வந்து இருக்கு. கோட் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்து கண்டெய்னர் இங்க வந்து பூட்ஸ்ட்ராப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பூட்ஸ்ட்ராப் வந்து இதுல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் பண்றேன். சோர்ஸ்ல பப்ளிக்ல போங்க. பப்ளிக்ல index.html போனீங்கன்னா, நம்ம பூட்ஸ்ட்ராப் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்.
ஸோ வெர்ஷன் வந்து பார்த்துக்கோங்க 5.2 வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து CDN மூலமாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சாரி, இந்த ஒன் லைன் ஆஃப் கோட் மட்டும்தான் லிங்க் பண்ணியிருக்கோம் கூட. ஓகே, text.html இருக்கு, bootstrap ஆட் பண்ணியிருக்கோம். கமிங் பேக், ஸோ அதில் வந்து இந்த கண்டெய்னர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ள ரவுட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம், ரியாக்ட் ரூட் டாமில் வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹோம் ஸ்க்ரீன் வந்து இருக்குது. அது எல்லாமே அந்த கோட் எல்லாமே ஸ்க்ரீன்ஸ்ன்ற ஃபோல்டரில் இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா ஹோம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம இங்கே வந்து லோட் பண்ணியிருக்கோம்ல, இதான் வந்து ஹோம் பேஜாக வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இந்த ரவுட்குள்ளே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் வந்து லோட் ஆச்சுன்னா நமக்கு இந்த பேஜ் வந்து லோட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் போஸ்ட் வந்து இந்த ஃபோல்டரில் இருக்குது. கிரியேட் போஸ்ட்டோட கோடு, கிரியேட் போஸ்ட் CSSம் கிரியேட் post.jsம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் போஸ்ட் போகிறது வந்து இந்த ஸ்க்ரீன். ஓகே, இங்கே போயிட்டு நம்ம ஆட் பண்ணிட்டு போஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் டீட்டெயில் வந்து இது இங்கே கிளிக் பண்ணால் வர ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீன் தான் போஸ்ட் டீட்டெயில் ஸ்க்ரீன். அந்த கோட் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோல்டரில் இருக்குது, போஸ்ட் டீட்டெயில்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட்டு எடிட் போஸ்ட் வந்து கோடு வந்து இங்கே இருக்குது. இந்த ஸ்க்ரீனை வந்து எப்படி யூஐயில் ஆக்சஸ் பண்ணுவோம்னா, இப்போ போயிட்டு இப்போ இங்கே எடிட்னு கிளிக் பண்ணோம்னா இந்த ஸ்க்ரீன் வந்து லோட் ஆகும். இந்த ஸ்க்ரீனோட கோட் வந்து இந்த ஃபோல்டரில் இருக்குது. ஓகே, இது போக பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் வந்து எழுதியிருக்கோம். கஸ்டம் ஹூக்ஸ், தீம் கான்டெக்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு கஸ்டம் ஹூக் எழுதியிருக்கோம். யூஸ் ஃபெட்ச். ஓகே, இது வந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது ரெஸ்ட் API-க்காண்டு எழுதியிருக்க ஹூக். இது வந்து கம்ப்ளீட்லி ரியூசபிள் ஹூக். இது கஸ்டம் ஹூக் எழுதியிருக்கோம். இந்த ஒரு ஹூக் நம்ம எந்த ப்ராஜெக்ட்ல வேணால் அது ரியூசபிளாக வச்சிருக்கலாம். பட் இப்போதைக்கு நமக்கு இப்போ நம்ம ரெஸ்ட் யூஸ் பண்ணாதனால இங்கே வந்து அது தேவையில்லை. இது நான் நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள ரிமூவ் பண்ணிட்டு கோட் அப்டேட் பண்ணுறேன். இந்த கஸ்டம் ஹூக் வந்து நமக்கு தேவையில்லை. இன்கேஸ் இது இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கணுன்னா நம்ம கஸ்டம் ஹூக்ஸ் அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அது பாருங்கள். பட் இப்போ நம்ம பண்ண போகிற ஃபயர்பேஸ் இதுக்கு நமக்கு இது தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் வைஸ் நம்ம நேவ் பார் ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஸ்விட்ச் பார்த்துட்டோம். போஸ்ட் வந்து நத்திங் பட் இங்கே கார்ட் UI ஒவ்வொரு போஸ்ட் வந்து இருக்குல்ல ஹோம் பேஜில், இதுக்கான கோட் வந்து இந்த ஃபோல்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப் சப்மிட் பட்டன். நம்ம இங்கே ஒரு 3 or 4 பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த அப்ளிகேஷனில். அதாவது கீழே இப்போ பார்த்தீங்கன்னா எடிட், டெலிட், கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த பட்டன்ஸ் வந்து ஆப் சப்மிட் பட்டன்ற கிளாஸ்க்குள்ளே வந்து எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே டேட்டா வந்து இப்போ எப்படி வருது அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ணியிருக்க இது பார்த்தீங்கன்னா நான் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணுறேன், கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். இந்த லிங்க் ஹிட் பண்ணால் வர ரெஸ்பான்ஸ் தான் நம்ம ப்ரீவியஸ் ஆப்பில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது placeholder.json அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரெஸ்ட் API. நம்ம இதில் வர கெட் ரெஸ்பான்ஸ் தான். இது வந்து கெட் ரெஸ்பான்ஸை ஃபஸ்ட் பேஜில் வந்து லோட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இதே JSON ஸ்ட்ரக்சர் வச்சு தான் நம்ம அப்ளிகேஷன் வந்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு அட்லீஸ்ட் எல்லா ரெஸ்ட் API கோட்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம், வேறு எதுவும் இல்லைன்றனால home.jsல இப்போ பார்த்தீங்கன்னா 5 என்ட்ரிஸ் வந்து லோட் ஆகுது. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், home.jsல போயிட்டு ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன் இந்த 5 போஸ்ட்டை. ஸோ அதனால தான் வந்து நமக்கு UIயில் வந்து இது வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து நம்ம ஃபயர்பேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த ஹார்ட் கோட் வேல்யூஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் த கோட் பேஸ். ஓகே, நம்ம இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கோட் வந்து ஃபயர்பேஸ் வந்து செட்டப் பண்ணலாம். தேங்க்யூ.